முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்துட்டு விஜயை பற்றி ஒரு மாநாடு போட்டு அவருக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் வந்துட்டு விஜயை பற்றினதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் விஜயை விட்டுட்டு வேறு டாபிக் போனது வந்து இப்போதைக்கு வந்து அது தவறு தான். தவறு யாருக்கு தவறுன்னா, அவர் கரூர்லேயே அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இவர் போகட்டும், ஒரு சின்ன எறும்பு அது என்ன ஆகட்டும் போகட்டும்னு விட்டா இருப்பாங்க. ஆனால் இப்போதான் தெரியுது உள்ளே போய் சித்தருமா இது யானையா. பேச்சு உரிமைனா நாகரிகமா பேசு, நாகரிகமா பேசு. அநாகரிகமா பேசினா அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் எலும்பு ஓடி போயிடுவாரு, தவறா பேசுவாரு. பேசினார், அவரை சொல்றேன், பொது வழியில பேசினார்ல, அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதனுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதி முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்துட்டு விஜயை பற்றி ஒரு மாநாடு போட்டு அவருக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் வந்துட்டு விஜயை பற்றினதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் விஜயை விட்டுட்டு வேறு டாபிக் போனது வந்து இப்போதைக்கு வந்து அது ஒரு அரெஸ்ட் பண்ணதை பற்றி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து தண்ணீரை வச்சு பயன்படுத்தி அந்த வார்த்தை வந்து தவறானது. அவங்க சிஎம்மாக இருக்கும்போது இந்த மாதிரி பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தான் இவரும் செஞ்சுருக்காரு. இல்லைங்களா, அவங்க ஆட்சியாளராக இருந்தால், இவர் சாதாரண ஒரு நடிகராக இருந்து பேசியிருந்தால் என்ன செய்வாங்களோ அதை தான் இப்போ அவர் செஞ்சுருக்காரு. அதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ வந்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு எல்லாருமே போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அதை பாராட்டக்கூடிய இடத்துல இருந்துட்டு நீங்கள் அதை வந்து தவறாக பேசும்போது கண்டிப்பாக அதனுடைய தீவிர ஆக்ஷன் நல்லது தான். அதை பற்றி சொல்ல போனால், முன்னாள் தலைவர் வந்து செய்தது பெரிய தப்பு. அவர் வந்து கரூர்லேயே இவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமையை இருக்க மாட்டார். இவரை விட்டு வச்சதே பெரிய தவறு. அதை வந்து தவறுன்னு சொல்கிறது யாருன்னா மு.க. ஸ்டாலின் தான் சொல்லலாம். இவரை வளர விட்டது மு.க. ஸ்டாலின். இவரை விட்டதே பெரிய தப்பு. அதை முன்னாடியே கண்டிச்சிருக்கணும். கண்டிக்காதது பெரிய தவறான வழி. இப்போ இவர் அனுபவிக்கிறார். கரெக்டு தாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு சிஎம்ஐ எப்படி பேசலாம்? ஒரு மரபு மீறி தானே பேச்சு இது. நீங்களும் அந்த போஸ்டிங்கில் உட்காந்தவங்க தான், டெப்யூட்டி சிஎம்மாக இருந்தவங்க. உங்கள் அப்பா சிஎம்மாக இருந்தவர். உங்கள் அப்பாவை பேசினா அவர் ஒத்துப்பாரா? அந்த மாதிரி பேசினா ஒத்துப்பாங்களா? அடுத்த பொண்ணை வந்து அசிங்கமாக பேசுகிற மாதிரி இல்லை. தப்பாச்சா? இல்லை, காலைல பேப்பரில் பார்த்தேன். இல்லை, அவர் பேசுனது தப்பான விஷயம் இல்லை. ஒரு முதலமைச்சர் வந்து பேசக்கூடாது. விஜய் வந்து இன்றைக்கி ஒரு முதலமைச்சர். இவங்க அப்பா தாத்தாவிலேருந்து முதலமைச்சராக இருந்தாங்க. இன்னைக்கு யாரும் என்ன இது பண்ணல. இப்போ நீங்கள் பேசும்போது அரெஸ்ட்டு ஓகே தான். தப்பு பண்ணவங்களை தண்டி தான் வேணும். இது வந்து அவங்க தவறு பண்ணதுனால அவங்கள தண்டின்னு தான் நான் சொல்கிறேன். பொது இடங்கள்ல இந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, கண்டிப்பாக பேசக்கூடாது. அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதனுடைய முதலமைச்சர், துணை முதல்வர், அப்புறம் இவரை சொல்கிறாங்க. இப்போ பேசினார், அவரை சொல்கிறாங்க, பொது வழியில் பேசினார்ல, அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதனுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதி அவருக்கு தெரியல. அவர் என்ன பேசணும்ன்ற பேச்சு உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த எல்லைக்குள்ளே தான் பேசணும். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க. அவர் என்ன பேசணுங்கிறது தெரியாமையே எல்லாத்தையும் பேசினா அப்புறம் எப்படிங்க? அதுதான் உண்மை. தவறு தான். தவறு யாருக்கு தவறுன்னா, அவர் கரூர்லேயே அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இவர் போகட்டும், ஒரு சின்ன எறும்பு அது என்ன ஆகட்டும் போகட்டும்னு விட்டா இருப்பாருங்க. இது காதில் வந்து இப்போ உள்ளே போட்டு குலையுது. அந்த எறும்பு சித்தெரும்பு காதுக்குள்ளார போய் குலையுது. இது சாதாரணமாக நினச்சிட்டாரு. ஆனால் இப்போதான் தெரியுது உள்ளே போய் சித்தருமா இது யானையா அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. பொதுவே நாகரிகம் தெரியலன்னு அர்த்தம். பேச்சு உரிமைனா என்னன்னா பேசலாமா? அம்மாவை பொண்டாட்டி நினச்சிக்கலாமா? பொண்டாட்டி அம்மா நினச்சிக்கலாமா? அது கரெக்டு தான். தப்பு பண்ணால் அரசு பண்ணுறது கரெக்டு தான். கொஞ்சம் விருதுகள் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அரெஸ்ட் பண்ணதுனால போராட்டம் பண்ணுறாங்க. இது பேச்சுரிமை எங்களுக்கு இருக்குது, நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இல்லைங்க, பேச்சுரிமைன்றது வேற, ஒருத்தவங்களை வந்துட்டு அவதூறாக பேசுறதுன்றது வேற. பேச்சுரிமை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நான் வந்து உதயநிதி அண்ணனை பற்றி நான் அவதூறாக பேசிட முடியாது. அவர் செயல்பாடுகளை பற்றி பேசலாமா கண்டி, அவருடைய பர்சனலை பற்றி பேச முடியும். ரைட்டுங்களா? ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பர்சனல் இருக்கும். அந்த பர்சனலை வந்து அவங்க பர்சனலாக வச்சுக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதை வெளிப்படைத்தன்மையோட மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போதுல அது மக்கள் எவ்வாறு அணுகுறாங்கன்றது தான் அந்த விஷயம். இதை குழந்தைகள் பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து டபுள் மீனிங்கில் பேசுறதுன்றது வந்து அது டபுள் மீனிங்கில் ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சா, இல்லை அவர் டபுள் மீனிங்கில் பேசினாரான்றது கிடையாது. அவர் டபுள் மீனிங்கில் பேசினா அது தப்பு. பேச்சு உரிமைனா நாகரிகமா பேசு, நாகரிகமா பேசு. அநாகரிகமா பேசினா அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க.
ஒருத்தர் எலும்பு ஓடி போயிடுவாரு, தவறா பேசுவாரு. இதுக்கெல்லாம் வந்து அமைதியா இருந்தா எங்க அரசா? தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். எங்க அமைச்சர் பண்ணாலும் தப்பு, நம்ம எதிர்கட்சி அமைச்சர் பண்ணா நாங்க தப்பு சொல்ல முடியாதா? தப்பு தான் அது. ஒரு சுயேட்சையா வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஓட்டு போட்டு சிஎம் ஆகல, கோடி மக்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கிக்கிறாங்க. அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு இருக்கிறது மரியாதை கொடுக்க வேணாவா? சிஎம் இருக்கிறது மரியாதை கொடுக்கணுமா வேணாவா? நீங்க வர 70 வருஷம் கட்சி ஆளு, ஒரு சிஎம் எப்படி பேசணும் கூட தெரியல, அப்புறம் என்ன உங்களது கட்சி?